வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வாங்க நம்மளோட டேஸ்டியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்க நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு வேக வச்சு நல்லா தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுக்குவோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பச்சையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை துருவிக்கணும். அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் 1/2 கிலோவில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு உருளைக்கிழங்க நம்ம கேரட் துருவியால் நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டு, ஒரு பெரிய சைஸ் கேரட்டு அதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு 10 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் கோழிக்கறியை எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன பீஸை அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் நமக்கு தேவையான பொருளுங்க. வாங்க செய்யலாம். அடுப்பில் வானல் வைங்க. அது நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை போட்டுக்கோம். நல்லா காஞ்சிடுச்சு. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம டக்குன்னு ஈஸியாக செய்யணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு அதை வதக்கிடணும். இது வந்து நம்ம கறி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கறி யூஸ் பண்ணாமல் வெறும் வெஜிடபிள் மட்டும் யூஸ் பண்ணோன்னா இஞ்சி பூண்டு விழுது வேண்டாம். இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம கறி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு 50 கிராம் கறி, அதை எடுத்து இது நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கறியோடு சேர்த்து செய்யும் போது. இல்லைனா கூட வெறும் உங்களுக்கு கறி பிடிக்கலனா கூட வெறும் காய்கறி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச இந்த உருளைக்கிழங்கு போட்டு மாதிரி இது நம்ம வேக வைக்காமல் பச்சையாக தான் துருவி வச்சுருக்கோம். அதனால் இது ஆஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது சரியாயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ கேரட்டை அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா 2 ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ மசாலாலாம் வச்சுருந்தோன்னா இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்துலேயும் நம்ம தனித்தனியாக செஞ்சு ராஸ்மல் போட்டு வதக்கி விட்டு தான் ஒவ்வொரு பொருளையும் போடுறோம். அதனால் இது அதுக்குள்ளே எல்லா இதுவும் வெந்துருச்சு. இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ இது வெந்து ரெடியாக இருக்குது. உப்பு கிளறி விட்டு நம்ம அடுப்பு அணைச்சிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, உங்கள் சுவைக்கேற்ப காரமும் உப்பும் உங்கள் சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த கடலை மாவுக்கு பதில் நம்ம மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு யூஸ் பண்ணும்போது வெறும் உப்பு மட்டும் கலந்துக்குங்க. அதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்குவோம். எந்த பதத்துக்குன்னா நம்ம பஜ்ஜி மாவு பண்ணணும்ல, அதோட கொஞ்சம் தளர்வாக தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருவோம். ஜூஸ் புளி எடுத்த அச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவோம். அது பாருங்கள், அந்த அச்சி வந்து நம்மளுக்கு வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர், பாலித்தீன் கவர், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி அந்த சைஸ்க்கு நம்ம போட்டுவோம். ஏன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டால் தான் நம்ம இந்த மாவை செஞ்சதும் எடுக்க முடியும். அதுக்காக இது கூடிய இது பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சோண்டு உப்பு போட்டு மசித்து வச்சுக்கோங்க. இப்போது அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து ஹோல்ஸ் மாதிரி பண்ணி வைக்கணும். நல்லா பண்ணுங்க. அழுத்தம் கொடுத்து பண்ணால் தான் அந்த அச்சு வந்து இந்த இதில் உருளைக்கிழங்கு இதில்
தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கோங்க. அழகாக பண்ணிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் கலவை, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கறி வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்ச அந்த கலவையில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த இதுவே மடக்கி விட்டு மூடிடலாம். அப்படி உங்களுக்கு இதில் உருளைக்கிழங்கு இது பத்தலைன்னா கொஞ்சமாக எடுத்து மேலே மூடி மாதிரி போட்டுருவோம். மூடுறதுக்காக நல்லா அழகாக லெவல் பண்ணி சேவ் பண்ணி விட்டுருங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் அதுலேருந்து எடுத்தோம்னாக்கா நம்மளோட அந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள். சூப்பராக இதோட அச்சு அதில் விழுந்திருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இதே மாதிரி ஷேப்பாக எடுத்து எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடல மாவு கலவையை எடுத்துக்குவோம். இது பாருங்கள், இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இதை விட கொஞ்சம் தளர்வாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட எண்ணெய் ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இதை காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா சூடுபடுத்திடுவோம். இப்போ இதை எடுத்து அந்த கடல மாவு இதில் ஊற்றிடுவோம். இது கோட்டிங் ஆகிறதுக்காக. இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதை ஊற்றி இதை அப்படியே எடுத்து போட முடியாது. ஒரு தோசை கரண்டி எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்குவோம். கையால் எடுத்து போட முடியாது அப்படியே, அதனால் தோசை கரண்டியில் எடுத்து அப்படியே பொறுமையாக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி இன்னொன்றையும் செஞ்சுக்குவோம். இன்னொன்று அதே மாதிரி கடல மாவு ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதையும் அதே மாதிரி எடுத்து தோசை கரண்டியில் எடுத்து போடுங்க. கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் திக்னஸாக இருந்தனால இந்த மாவு வந்து கோட்டிங் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கலந்துச்சுன்னா அழகாக நம்ம செஞ்ச அந்த இது ஷேப்லாம் அழகாக தெரியும். பாருங்க, இது மாதிரி பெரட்டி போட்டு மெதுவாக பெரட்டி போட்டு வேக விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அது பொறுத்த ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து சுட்டு எடுத்துருவோம். டெய்லி இட்லி தோசைன்னு கொடுக்கறதுக்கு பதில் இதை மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம டிஃபன் ஐட்டம் செஞ்சு கொடுத்தோம். இதில் ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் அழகாக இருக்கும். மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அரிசி மாவு இதெல்லாம் போட்டிருக்கனால மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். இதை சாஸோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இது மாதிரி தொட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் விட்டமின்ஸு கார்போஹைட்ரேட் எல்லாமே ஒரே ஸ்நாக்ஸ் இடத்துல நம்ம கொடுத்துட்றோம் பிரேக்ஃபாஸ்ட்லேயே. அதனால் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுங்க. நம்ம பசங்களுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் இதில் கிடைக்கும். சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பசங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் போட்டிருக்க எல்லா பொருளும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இவ்வளோ டேஸ்டியான ஈஸியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நாளைக்கே செஞ்சு கொடுத்து உங்கள் பசங்களுக்கு அசத்துங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.